வெண்முரசு. எழுதழல் 1. வாசிப்பது சந்தீப். 1. துயிலுங்கனல் 1. குந்தியின் இளஞ்சேடி பார்க்கவி படகிலிருந்து முதலில் இறங்கினாள். அவள் காலடியில் பாலப் பலகை அசைந்தது. நிலத்தின் உறுதியை கால்கள் உணர்ந்ததும் அவள் திரும்பி நோக்கி தலைவணங்கினாள். குந்தி நடைபாலத்தின் மீது ஏறி மேலாடையை சீரமைத்துக் கொண்டாள். பார்க்கவி, தேர் வந்துள்ளது, பேரரசி என்றாள். குந்தி தலையசைத்தாள். அவளுடைய அணுக்கக் காவலர் வேல்களுடன் இறங்கி அவளுக்கு இரு பக்கமும் குரல் கேட்காத தொலைவில் நின்றனர். அவள் நடந்ததும் உடன் வந்தனர். காற்றே இல்லாமல் கங்கை ஒளிவழிவாக விழிநிறைத்துச் சென்று கொண்டிருந்தது. பின்னிரவில் துறைமுற்றத்தின் அலுவல்கள் ஓய்ந்து அனைவரும் அப்பாலிருந்த சாவடிகளில் துயில் கொண்டிருந்தனர். கங்கையின் மைய ஒழுக்கில் பாய்விரித்த படகுகள் ஒன்றுடன் ஒன்று தொட்டு சரடென்று ஆகி சென்று கொண்டிருந்தன. சாளர விளக்குகள் எரிய அவை மின்மினிகள் போலத் தோன்றின. பாய்மர உச்சியின் தூக்கு விளக்கு வானில் வெண்மீன் என அவற்றை வழிகாட்டிச் சென்று கொண்டிருந்தது. பயணப் படகுகளுக்கான துறைக்கு அப்பால் 12 பெருந்துறைகளில் 8 பாய்கள் கொண்ட பொதிப்படகுகள் பாய்களை அவிழ்த்து சுருட்டிவிட்டு தோளுடன் தோள்முட்ட ததும்பியபடி நின்றிருந்தன. அவற்றுக்கான அகன்ற நடைபாலத்தின் மேல் அத்திரிகள் நிறையாக ஊர்ந்து படகுக்குள் சென்று மறுவழியினூடாக பொதிகளுடன் வெளியே சென்றன. அவற்றை ஓட்டுபவர்களின் குரல்களும் சவுக்கு காற்றில் சொடுக்கும் ஓசையும் குளம்புகள் மரப்பரப்பில் விழும் தாளமும் மெல்ல அசையும் படகுகளில் கயிறுகளும் பலகைகளும் இறுகி நெகிழும் ஓசையும் கேட்டுக் கொண்டிருந்தன. கண்விலக்கி காது கொடுத்தால் ஒரு படைநகர்வின் ஒலி எனத் தோன்றியது. பெரிய சுமைப்படகுகள் ஏதும் இல்லை என்பதனால் இடைத்துலாக்கள் கைகளை வானில் தூக்கி நின்றிருந்தன. அவற்றின்மேல் நீர்ப்பறவைகள் சில வந்தமர்ந்து எழுந்தன. துலாச்சகடங்களை இழுக்கும் யானைகள் காட்டுக்குள் அனுப்பப்பட்டிருக்க அவற்றின் சங்கிலிகள் மட்டும் இரும்பு நாணயக் குவியல்களைப் போல ஆங்காங்கே தெரிந்தன. மீனெண்ணெய் விளக்குகளின் ஒளி கர்த்தூங்களுக்குச் சுற்றும் செந்நிறமாக விரிய அவை பூத்த வேங்கை எனத் தோன்றின. குறுங்காட்டின் விளிம்பில் நீண்ட கோட்டை போல் அமைந்திருந்த பண்ட நிலையங்களுக்குள் அத்திரிகளின் நிறை சென்று பொதிகளை வைத்துவிட்டு பிறிதொரு பாதையினூடாக வெளிவந்தது. அரசச் சாலையின் தொடக்கத்தில் அஸ்தினபுரியின் பெரிய அணிவாயிலின் வளைவுக்கு நடுவே அமுதகல முத்திரை அதன் கீழே ஏற்றப்பட்டிருந்த 7 சுடர் விளக்கின் குவியாடி அள்ளி வீசிய ஒளியில் இருளில் எழுந்தது போலத் தெரிந்தது. அதன் இரு பக்கங்களிலும் இருந்த தேர்முற்றங்களில் ஒரே ஒரு தேர் மட்டும் மார்திகாவதியின் சிம்மக் கொடியுடன் நின்று கொண்டிருந்தது. குந்தி இயல்பாக விழுதிருப்பிய போது அப்பால் ஆலமரத்தின் நீண்ட கிளைகளுக்கு அடியில் வேர்த்தூண்களுக்கு நடுவே சருகு மூடி அமைந்திருந்த 2 சிற்றாலயங்களை நோக்கினாள். அவற்றை அவள் விழுதிருப்பி நோக்கியே நெடுங்காலமாகிறதென்று உணர்ந்தாள். அவள் நோக்குவதை உணர்ந்த பார்க்கவி, அம்பாதேவியின் ஆலயம், பேரரசி என்றாள். அங்கே செல்வோம் என்று கை காட்டிவிட்டு அவள் நடக்க 2 காவலர்கள் முன்னால் ஓடி அவள் செல்லும் பாதையில் விழுந்து கிடந்த சுள்ளிகளை விலக்கினர். சருகுக் குவைகளுக்குள் வேல்களை நுழைத்து நாகங்கள் உள்ளனவா என்று நோக்கினர். ஆற்றுச் சரிவின் மேல் விளிம்பில் குறுங்காட்டின் ஓரமாக அமைந்திருந்த காவல் மாடத்திலிருந்து காவலர் தலைவன் அவள் செல்வதைக் கண்ட பின்னர்தான் அவள் என அறிந்தான். ஆனால் எந்த விரைவுமில்லாமல் எழுந்து நடந்து அவளருகே வந்து தலைவணங்கி, அங்கே காலையில் மட்டும்தான் நாள் பூசைகை, அரசி. மாலையில் நாங்கள் எவராவது விளக்கு வைப்போம் என்றான். அவன் குரலில் இருந்த மதிப்பின்மையை அறியாதவள் போல, நான் வழிபட்டுச் செல்ல விழைகிறேன் என்றாள். ஆனால் இப்போது பூசகர்கள் இல்லை. இங்கே முதிய குவர்களே பூசனை செய்கிறார்கள். குந்தி, பொதுவண்டிகளில் இதிலாவது முதிய குவர்கள் எவரேனும் இருப்பார்கள். அவர்களுக்கு பூசனை முறைமையும் தெரிந்திருக்கும் என்றாள். காவலர் தலைவன் இவ்வேளையில் அவர்களை என்று சொல்லத் தொடங்க, சென்று அழைத்து வருக என அவள் ஆணையிட்டாள். ஆணை, அரசி என்றபின் அவன் சென்றான். நடையிலேயே எரிச்சலைக் காட்டியபடி பெரிய பாதையை அடைந்து அங்கு நின்றிருந்த வேலேந்திய காவலனிடம் ஆணைகளை இடத் தொடங்கினான். குந்தி அம்பையின் சிற்றாலயத்தை அடைந்து அதன் முன் காத்து நிற்க காவலர்கள் அங்கே கிடந்த சுள்ளிகளை எடுத்துச் சேர்த்து சுற்றிலும் குவிந்திருந்த சருகுகளை அகற்றினர். ஆலயத்திற்குள் சிறிய நெய்விளக்கின் மொட்டு எரிய வெறிக்கும் வெள்ளி விழிகளும் செம்பட்டு ஆடையுமாக அம்பை அமர்ந்திருந்தாள்.
அருகிலிருந்த சிறிய ஆலயத்தில் அவளை நோக்கி கைகூப்பியபடி நிருதனின் சிலை நின்றிருந்தது. அம்பைக்கு செங்காந்தள் மாலையும் நிருதனுக்கு வெண்முல்லை மாலையும் போடப்பட்டிருந்தன. முதிய குகர் ஒருவருடன் காவலர் தலைவன் வந்தான். இவர் தனக்கு பூசைகை தெரியும் என்கிறார் என்றான். அவர் தலைவணங்கி நிற்க குந்தி, உமது பெயர் என்ன என்றாள். நிருதன், பேரரசி என்றார் முதியவர். நன்று, இங்கே அன்னைக்கு பூசைகை நிகழ்த்த வேண்டும். அவர், நான் என் ஊரிலிருக்கும் அம்பையன்னைக்கு பூசைகை செய்வதுண்டு. வேண்டியன செய்கிறேன் என்றார். இப்போதே செய்ய வேண்டும் என்றாள் குந்தி. அவர், இப்போதே என்றால் என்று தயங்க, என்னென்ன வேண்டுவன என்று சொல்க. அவற்றை இவர்கள் இங்கேயே தேடிக் கொண்டு வருவார்கள் என்றாள் குந்தி. அவள் அங்கே வேர்ப்புடைப்பு ஒன்றில் அமர்ந்தாள். இரவு குளிருக்குள் நீராவியின் வெக்கையையும் கொண்டிருந்தது. கங்கையிலிருந்து வந்த காற்றில் நீர்ப்பாசி மணம் இருந்தது. அருகே அலைகள் கரையை நாய்கள் நீர் குடிக்கும் ஒலியுடன் நக்கிக் கொண்டிருந்தன. ஆலமரத்தின் கிளைகள் சரிந்து கங்கை நீருக்குள் விழுந்து அலைகளிலாடின. நீர்ப்பரப்பில் கொம்பொலி எழுந்தது. ஒரு படகு ஒவ்வொன்றாக பாய்களை சுருக்கியபடி கரை நோக்கி மூக்கை நீட்டியபடி அணுகியது. துறைமேடையில் நின்ற கலத்தார் விளக்கைச் சுழற்றி ஆணையிட அங்கிருந்தும் விளக்குச் சுழற்சியால் மறுமொழி அளிக்கப்பட்டது. கலத்தின் அமரத்தில் தோன்றிய குகர்கள் வாயில் கைசேர்த்து கூவி ஏதோ சொல்ல, அந்த ஓசை எதிரொலிகளுடன் இணைந்து சொல்லில்லா முழக்கமாக மெலிதாகக் கேட்டது. சற்று நேரத்தில் காவலன் வந்து, பேரரசி முழுமையாக பூசைகை நிகழ்த்த வேண்டும் என்றால் குருதிபலி கொடுக்க வேண்டும் என்கிறார் முதுகுகர். அவர்கள் உண்ணும் பொருட்டு வைத்திருந்த ஆடுகளில் ஒன்றை வாங்கிவிட்டேன். பூசைக்குரிய காந்தள் மலர்களைச் சேர்த்து வர இருவர் சென்றிருக்கிறார்கள். மற்ற நறுமணங்களும் புகைப்பொருட்களும் படகுகளில் உள்ளன என்றான். குந்தி கையசைத்து அதை ஒப்பினாள். நிருதர் சுள்ளிகளில் துளிசுற்றி அதில் எண்ணெயூற்றி 7 தீப்பந்தங்களைக் கொளுத்தி ஆலய முற்றத்தில் நட்டார். காவலர் கொண்டு வந்த காந்தளும் செண்பகமும் கலந்த செம்மலர்குவையை வாழை இலையில் ஆலய முகப்பில் படைத்தார். பார்க்கவி மலர்களை வாழை நாரில் தொடுக்க நிருதர் உள்ளே சென்று தேவியின் ஆளையையும் மலர்களையும் களைந்தார். மரக்குடத்துடன் கங்கைக்குச் சென்று நீரெள்ளிக் கொண்டு வந்து தேவியை நீராட்டினார். காவலன் அளித்த பொதியிலிருந்து புதிய செம்பட்டை எடுத்து அணிவித்து பார்க்கவியிடமிருந்து செம்மலர் மாலையை வாங்கிச் சூட்டினார். ஆலயத்திற்குள் இருந்த 6 கல்லகல்களில் நெய்யூற்றி விளக்கேற்றிய போது அப்போது இருள்தரை விலக்கித் தோன்றியவள் போல அம்பையன்னை எழுந்து வந்தாள். நிருதனுக்கும் ஆடை அகற்றி நீராட்டு செய்து மாற்றாளையும் மலரும் அணிவித்தார். வெள்ளாடு ஒரு வீரனால் இழுத்து வரப்பட்டது. அது நெருப்பைக் கண்டு அஞ்சி கால் பரப்பி நிற்க அவன் அதை இழுத்துக் கொண்டு வந்து பலிபீடத்தின் அருகே நிறுத்தினான். அது கரைந்து கொண்டே இருந்தது. பின்னர் மலர்க்குவை நோக்கி நாக்கு நீட்டி எட்டியது. நிருதர், பேரரசி, எவர் அன்னைக்கு பலி கொடுக்கிறார்களோ அவர்களே தங்கள் கைகளால் குருதியளிக்க வேண்டும் என்பது எங்கள் மரபு என்றார். குந்தி தலையசைத்தபடி எழுந்து கொண்டாள். 2 வீரர்கள் ஆட்டை இழுத்துச் சென்று பலிபீடத்தின் அருகே நிறுத்தி அதன் கழுத்தை பீடத்தின் மேல் வளைத்தனர். குந்தியிடம் ஒருவன் குருவாளை அளித்தான். அவள் ஆலய முகப்பில் நின்று அம்பையன்னையை வணங்கி உதடுகளுக்குள் வேண்டுதலை முணுமுணுத்துக் கொண்டு ஆட்டை நோக்கி குனிந்தாள். பார்க்கவே கண்களை விலக்கிக் கொண்டு அப்பால் நகர்ந்தாள். குந்தி இடக்கையால் ஆட்டின் குரல் வழியைத் தடவி இடம் பார்த்தபின் குருவாளை பாய்ச்சி இழுத்தாள். குருதி பீரிட்டு அவள் முகத்திலும் தோள்களிலும் தெரித்தது. புறங்கையால் புருவத்திலிருந்து கண்மேல் வழிந்த குருதியைத் துடைத்தபின் மேலும் நன்றாக அறுத்து கழுத்தை விலக்கினாள். மூச்சுக்குழாய் திறந்ததும் குருதியுடன் காற்று பீரிட்டது. ஆடு கால்களை உதைத்துக் கொண்டு ஓடுவது போல படுத்தபடியே அசைந்தபின் இழுத்துக் கொள்ளத் தொடங்கியது. நிருதர் கொளுத்த மரக்கு வழியில் ஆட்டின் குருதியைப் பிடித்து நிறைத்து நீட்டினாள் குந்தி. அவர் அதை வாங்கிக் கொண்டு சென்று அம்பையின் காலடியில் வைத்தார். கத்தியை பீடத்தில் வைத்தபின் குந்தி கைகூப்பி நின்றாள். நிருதர் உள்ளே தொங்கவிடப்பட்டிருந்த உடுக்கையை எடுத்து உருகையால் சுழற்றி ஓசை எழுப்பியபடி மறுகையால் குருதியை அம்பையின் தலைமேல் ஊற்றினார். எருசனத்தோளே, அணையா நெருப்பே, வேங்கை நாவிலும் வேழமறுப்பிலும் செம்பருந்தின் விழிகளிலும் நச்சரவின் பல்லிலும் வாழ்பவளே, பழுசூடியவளே, சொல்லில் நிற்பவளே,
சுடரானவளே, வாழ்க உன் வஞ்சம்! வாழ்க உன் வீரம்! என் நெருப்பும் அணையாதிருக்கட்டும். இப்புவியில் எச்சொல்லும் பொருளிழக்காதிருக்கட்டும். அன்னையே, இப்புவியில் எவ்வழி நீரும் உலராதிருக்கட்டும். எப்பசியும் அணையாதிருக்கட்டும் என்று குகர்களின் மொழியில் பாடியபடி குருதியை 7 முறை ஊற்றிவிட்டு அவள் காலடியில் வழிந்த குருதியில் சிறிதளவை மரச்சிமிழில் பிடித்துக் கொண்டு வந்து நீட்டினார். குந்தி அதைத் தொட்டு நெற்றியிலணிந்தாள். குருதியில் ஒரு துளியை கொண்டு சென்று நிருதனின் நெற்றியிலும் இட்டு மலரும் சுடரும் காட்டி பூசனை செய்தார். பின்னர் அம்பையின் ஆலயத்திற்கு வெளியே முழங்கால் மடித்து அமர்ந்து உடுக்கை மீட்டியபடி அம்பையின் கதையை பாடத் தொடங்கினார். நெய்விழும் எரி என சிவந்தும் தணிந்தும் தழன்றும் குழைந்தும் எழுந்து விரிந்தாடியும் படகு மூலையில் எழுந்தவளே, அன்னையே, நீ சுடரென்றாக இப்படகு அகலென்றாயிற்று. இரவென விரிந்தன பல கோடி மீன்கள். அன்னையே, அவற்றின் நடுவே எழுந்தன உன் விழியொளிகள். இரவென்றாயிற்று உன் கைவளை ஓசை. அன்னையே, இரவென்று ஒலித்தது உன் நீள்முச்சொலி. பகலுடன் நீயும் விடிந்தாய். கதிரவனுடன் இணைந்து படகின் கிழக்கு முனையில் உதித்தெழுந்தாய். நெய்விளக்குகளின் ஒளி தூபப் புகையுடன் கலந்து செங்குழம்பென கருவறையை நிறைத்திருந்தது. அதற்குள் அம்பை தழலென பற்றி எரிந்து கொண்டிருப்பதாகத் தோன்றியது. நிருதரின் குரல் குறுமுழவின் ஓசையென ஒலித்தது. இலைகள் உலையும் ஓசையுடன் கங்கையிலிருந்து காற்று எழுந்து வந்தது. கலங்கள் ஒன்றுடன் ஒன்று முட்டிக்கொண்டன. கயிறுகள் ஓசையிட பாய்கள் கட்டுகளுக்குள் துடித்தன. பந்தச் சுடர்கள் அஞ்சிய மான்கள் என தலை தூக்கின. அகல் சுடர்கள் அலைபாய ஒரு சுடரிலிருந்து வெடித்து அனல் துளி தெரித்தது. தூபக்கலம் பற்றிக் கொண்டது. புகையும் அனலும் எழ பார்க்கவே கைதூக்கி ஏதோ சொல்லப் போனாள். குந்தி விழிகளால் அவளைத் தடுத்தாள். கருவறைக்குள் இருந்த நெய்யனைத்தும் பற்றிக் கொண்டன. சுடர்கள் இணைந்து ஒற்றைத் தழலென்றாயின. அம்பையின் ஆடை பற்றிக் கொள்ள அவள் உருவம் முழுமையாக அனலில் அமிழ்ந்தது. கருவறை அனல் நிறைந்த வாய் எனத் தெரிந்தது. கல்லாலான ஆலயத்தின் சிறிய துளைகளினூடாக தழல் நாக்குகள் வெளியே நீண்டன. காவலர் தலைவன் அங்கிருந்து ஓடி வந்து பின் அப்பால் நின்றான். நிருதர் அந்நெருப்பை நோக்கியபடி விழிகளும் நெருப்பென்று எரிய பாடிக்கொண்டே இருந்தார். குந்தி அஸ்தினபுரியின் கோட்டை முகப்பை அடைவதுவரை தேருக்குள் அசையாமல் அமர்ந்திருந்தாள். அவள் விழிகளும் இமைக்கவில்லை என்று தோன்றியது. அருகே அமர்ந்திருந்த பார்க்கவி அடிக்கடி அவளை திரும்பிப் பார்த்தாள். வெளியே உடன் வந்த காவல் வீரர்களின் பந்தங்களிலிருந்த செவ்வொளியில் குந்தியின் நரைமுடி தழலெனத் தோன்றியது. விழிகளில் தழல் புள்ளிகள். அவள் பெருமூச்சுடன் நோக்கி விலக்கிக் கொண்டாலும் மீண்டும் நோக்காமலிருக்க முடியவில்லை. அஸ்தினபுரியின் மகாமரியாதம் என்னும் கோட்டைச் சுவர் தொலைவில் தெரியத் தொடங்கியது. அதன் மேலிருந்த காவல் மாடங்களில் இருந்த பந்தங்கள் யானை முதுகில் விழுந்த வேங்கை மலர்கள் எனத் தோன்றின. பார்க்கவே நிலை கொள்ளாமல் அசைந்து அமர்ந்தாள். அவ்வசைவை இயல்பாக திரும்பி நோக்கிய குந்தியின் விழிகள் தன்னை அறியவேயில்லை என்ற எண்ணம் பார்க்கவிக்கு ஏற்பட்டது. அங்கிருப்பவள் பிரிதுருத்தி என்று எண்ணினாள். ஆனால் அவள் பேரரசியின் பணிக்கு வந்த பின்னர் ஒருபோதும் அவளை இயல்பு நிலையில் கண்டதில்லை. வெவ்வேறு தெய்வங்கள் வெறிகொண்டெழுந்து மறையும் ஆலயப் பூசகி என்றே அவளை எண்ண முடிந்தது. கோட்டை முகப்புக்கு அவர்கள் வந்ததும் அவளுடன் வந்த காவலன் சென்று அங்கிருந்த சிறிய மாடத்தில் இருந்த காவலனிடம் பேசிவிட்டு திரும்பி வந்து தேர் அருகே நின்றான். குந்தி அவனை நோக்கியதும், எவராயினும் புலரியில் கோட்டை திறந்த பின்னரே உள்ளே செல்ல ஒப்புதல் என்கிறான் என்றான் காவலன். குந்தி ஒன்றும் சொல்லாமல் நோக்கை விலக்கிக் கொண்டாள். நடந்தோ புறவியிலோ செல்லலாம். தேர் செல்ல வேண்டுமென்றால் பெரிய வாயில் திறக்க வேண்டும் என்கிறான் என்று காவலன் தொடர அவன் செல்லலாம் என குந்தி கைகாட்டினாள். ஏற்கனவே முற்றம் விழித்தெழத் தொடங்கிவிட்டிருந்தது. பாய்களில் படுத்திருந்தவர்கள் எழுந்து அவற்றைச் சுருட்டிக் கட்டினர். சாவடிகளில் ஒவ்வொன்றாக விளக்குகள் கொளுத்தப்பட்டன. ஏவலர் குதிரைகளையும் அத்திரிகளையும் காளைகளையும் அவிழ்த்துக் கொண்டு நீர் காட்டச் சென்றனர். சிலர் அவற்றின் சாணிகளை சேர்த்து கூடைகளில் அள்ளிக் கொண்டு சென்று குறுங்காட்டுக்குள் உரக்குழிகளில் கொட்டிவிட்டு வந்தனர். அவர்களின் தேர் மானுடத்திரள் இரு பக்கமும் பெருகிய இடைவெளியினூடாகச் சென்று கோட்டை முகப்பில் நின்றது.
கோட்டைக் கதவு பொருந்திய விளிம்பில் செங்குத்தான அனல் கோடு போல இடைவெளி தெரிந்தது. மறுபக்கம் பந்தங்கள் ஏற்றப்பட்டிருக்கலாம். ஒரு கணம் அப்பால் அஸ்தினபுரி நகரே தீப்பற்றி எரிவது போல தோன்றி பார்க்கவி உளம் அதிர்ந்தாள். அப்பால் மெல்லிய ஓசை கேட்டது. யாரோ முழவில் தொட்டுப் பார்க்கிறார்கள். மீண்டும் ஒரு முழவுத்தாளம். பின்னர் இலைத்தாளமும் முழவும் கிணைப்பறையும் சல்லரியும் சங்கும் மணியும் ஏந்திய சூதர்கள் அப்பால் அணிவகுப்பதை அவள் உளவிழியால் கண்டாள். விடிவெள்ளி எழுகிறதா என்று பார்த்தாள். காவலர்களும் அப்பால் முற்றத்தில் நின்றிருந்தவர்கள் அனைவரும் அதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைக் கண்டாள். அக்கோட்டையே புலரிக்காக காத்திருந்தது. முதற்கதிர் வந்ததும் இருபுறமும் நீண்ட முதலை சிறகுகள் என அடித்து அது வானில் பறந்தேறிவிடக்கூடும். பார்க்கவி அவ்வெண்ணத்தால் மகிழ்ந்து புன்னகைத்தாள். கோட்டையின் காவல் மாடத்தின் உச்சியில் நின்ற காவலன் புலரியின் முதற்சங்கை ஒலித்ததும் மறுபக்கம் நின்றிருந்த யானை வடத்தை பிடித்திழுத்து முகவளைவு மீது தொங்கிய சுருதகர்ணம் என்னும் கண்டாமணியை அடித்தது. அந்த ஒலி நகர் மீது பரவிய போது நகர் நடுவே அரண்மனையின் உள்கோட்டை முகப்பில் தொங்கிய காஞ்சனம் என்னும் கண்டாமணி ஒலிக்கத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து நகரமெங்குமுள்ள அனைத்து ஆலயங்களிலும் புலரியின் சங்கொலிகளும் மணியோசைகளும் எழுந்தன. அஸ்தினபுரி துயிலெழுந்தது. தலைக்கோல் சூதர் தன் வெண்சங்கை ஊதியதும் சூதர்கள் அஸ்தினபுரியின் துதியை பாடத் தொடங்கினார்கள். விஷ்ணுவிலிருந்து பிரம்மன் பிறந்தான். பிரம்மனின் மைந்தன் சந்திரன். அவன் புதனை ஈன்றான். புதனின் மைந்தன் புரூரவஸ் அரசகுலங்களுக்கு முதல் தந்தை என்றானான். அவன் மைந்தன் ஆயுஸ் அறத்தில் நின்றான். அவன் மைந்தன் நகுஷன் அலைக்கழிக்கப்பட்டான். மாகதரே, சூதரே, நாம் நகுஷனின் மைந்தனும் மாமன்னனுமாகிய யயாதியின் கதையை பாடுவோம். யயாதியின் கொடிவழி வந்த புருவை, ஜனமேஜயனை, பிராசீனவானை வாழ்த்துவோம். பிரவீரனை, நமஸ்யுவை, வீதபயனை, சுண்டுவை, பகுவிதனை, சம்யாதியை வணங்குவோம். ரஹோவாதி, ருத்ராஸ்வன், மதினாரன், சந்தரோதன், துஷ்யந்தன், பரதன், சுஹோத்ரன், சுஹோதா, கலன், கர்த்தன், சுகேது, பிருஹக்ஷத்ரன் எனத் திகழும் மாமன்னர் நிறை இப்பாரத வருஷம் அணியும் மணியாரம். அது என்றும் புகழுடன் திகழ்க. சந்தரகுலத்து பிருஹக்ஷத்ரன் இக்ஷுவாகு வம்சத்து சுவர்ணையை மணந்து பெற்ற ஹஸ்தியின் மதயானை தோள்கள், அவன் முழக்கம் கேட்டு நிறைவகுத்த யானைகள் வாழ்க. 12,000 துதிக்கைகளால் கட்டப்பட்ட மகாமரியாதம் தேவர்கள் வியக்கும் கோட்டை. அதில் ஹஸ்தி தன் கையால் தூக்கி வைத்து இப்பெருவாயிலோ ஆரத்தின் நடுவே பதக்கம் போன்றது. யானைகளின் தலைவனாகிய ஹஸ்தி விஜயனை, அவன் அமைத்த மாநகர் ஹஸ்தினபுரியே என்றும் பாடுக. யானைகளின் எழிலைக்காண ஐராவதம் மீதேறி இந்திரன் விண்மீது வந்து நிற்பதனால் மழை நீங்காத மாநகர் என்று புகழ் கொண்டது இந்நகர். தெய்வங்கள் தங்கள் அருளைப் பொழியக் கண்டடைந்த பொற்கலம் இது. இது வாழ்க்க. அஸ்தினபுரி என்ற அழகியின் மான்விழிகளாக அமைந்த நீலத் தடாகங்கள் புலரியொளியில் இமை மலர்க. அவள் நீலக் கூந்தலைப் போல புலிந்த பூம்பொழில்கள் மணம் கொள்க. நாரைச்சிறகுகள் போல வெண்கூம்பு முகடுகள் கொண்ட மாளிகைகளும் நீர்பெருகும் மாநதிகள் என சாலைகளும் விழித்தெழுக. சூதர்களின் கிணையொலியும் நூல் பயில்வோரின் பாடல் ஒலியும் குழந்தைகளின் களிச்சிரிப்பும் யானைகளின் மூச்சொலிகளுடன் கலந்து ஒலிக்கும் இந்நகரம் இரவெல்லாம் தேவர்கள் விளையாடி மானுடருக்கு விட்டுச் செல்லும் களம். மாமன்னன் ஹஸ்தியின் மைந்தனான அஜமேடனின் வழிவந்த ரிக்ஷன், சம்பரணன், குரு ஆகியோரின் புகழ் ஒருநாளும் குன்றாதிருப்பதாக. குருவம்சத்தின் பெருமை அழியாமல் திகழ்வதாக என்று ஒலித்தது சூதர்களின் பாடல். குருவின் மைந்தர் ஜனுவும் அவர் கொடி வழிவந்த சுரதன், விடுரதன், சார்வபாமன், ஜெயத்சேனன், ரவ்யயன், பாவுகன், சக்ரோத்ததன், தேவாதிதி, ருக்ஷன், பீமன் என்னும் மாமன்னர்களும் இந்தப் புலரியில் எங்கள் சொற்களை அனலில் அவியென ஏற்றருள்க. மங்கள இசை பெருகி அலையலையென ஒலித்தது. மாமன்னர் பிரதீபரும் சந்தனுவும் விசித்திரவேறிய மாமன்னரும் எங்கள் சொற்களால் மகிழ்க. மாகதரே, சூதரே, திருதராஷ்டிர மாமன்னர் நெடுநாள் வாழ்க. அவர் மைந்தர் துரியோதன மாமன்னர் 100 ஆண்டுகள் கோல் கொண்டமைக. ஆம், அவ்வாறே ஆகுக. ஆம், அவ்வாறே ஆகுக. ஆம், அவ்வாறே ஆகுக.
விழியொளி துலங்கத் தொடங்கியதும் சூதர்களின் பாடல் முடிந்து தலைக்கோலர் தன் வெண்சங்கை ஊதினார். மங்கள வாத்தியங்கள் முழங்க 7 யானைகள் வடம்பற்றி இழுத்து கோட்டை வாயிலை திறந்தன. கோட்டையைச் சுற்றியிருந்த அகழிமீது அமைந்த பெரிய மரப்பாலத்தில் வெளியிலிருந்து நகருக்குள் நுழைவதற்காக காத்திருந்த வணிகர்களின் வண்டிகளின் காளைகள் கழுத்துச் சிரடு இழுபட்டு மணிகிலுங்க காலெடுத்து வைத்தன. சிறிய மரப்பாலத்தில் நெய்யும் பாலம் கொண்டு வந்த ஆய்ச்சியர் பானைகளை மாறி மாறி உதவிக்கொண்டு தலையில் ஏற்றிக் கொண்டனர். நறுஞ்சொன்னமும் தேனும் கொம்பருக்கும் கொண்டு வந்த வேட்டவர்கள் தங்கள் காவடிகளை தோளிலேற்றிக் கொண்டனர். பல்லாயிரம் குரல்கள் இணைந்து எழுந்த ஒற்றை முழக்கத்துடன் அனைவரும் ஒழுகிச் சென்று வாசலுக்குள் நுழைந்து உள்ளே செல்லத் தொடங்கினர். குந்தியின் தேர் நடுவே அமைந்த அரசப்பாதையின் வழியாக உள்ளே சென்றது. வாயிற்காவலர் இருவர் அவளை தலைவணங்கி வரவேற்றனர். முகமனோ அரசமுறை வாழ்த்து உரைக்கப்படவில்லை. உள்ளே சென்றதும் குந்தி திரும்பி கோட்டை மேல் தன் குலக்கொடி ஏறியிருக்கிறதா என்று பார்த்தாள். பின்னர் விதுரர் வந்து சென்றிருக்கிறார் என்றாள். பார்க்கவி திரும்பி நோக்க அவருடைய பல்லக்கு கடந்து செல்வதை காவல் மாடத்தின் கொம்புகள் சொல்கின்றன என்றாள். அவள் தன்னிடம் எதையும் சொல்வதில்லை என்பதை பார்க்கவி உணர்ந்திருந்தமையால் மறுமொழி உரைக்கவில்லை. அவளுக்குதான் ஓர் ஆடிப்பாவை என்று அவள் எப்போதும் உணர்வதுண்டு. குந்தி கணிகர் வீதிக்கு செல்லச் சொல் என்றாள். அவள் தனக்கே என முணுமுணுக்கும் சொற்களைக் கேட்கும்படி தன் காதுகளை பார்க்கவி பழக்கியிருந்தாள். அவள் அவ்வாணையைச் சொன்னதும் தேர்வலன் கடிவாளத்தை இழுத்து புரவியை சில கணங்கள் தயங்கச் செய்த பின் தேரை திருப்பினான். கணிகர் வீதி அப்போதுதான் துயிலெழுந்திருந்தது. சிறிய இல்லங்கள் நெருக்கமாக அமைந்திருந்த அகலம் குறைவான வீதியை கணிகர் குலத்து பெண்கள் பெருக்கிக் கொண்டிருந்தனர். சிலர் புடவை முந்தானையை தோழியாக்கி சிறு குழவிகளை துயிலச் செய்திருந்தனர். தேர் வரக்கண்டு அவர்கள் எழுந்து விலகினர். அவர்களருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமைந்தரை கைகளால் இடையுடன் அணைத்துப் பிடித்துக் கொண்டனர். திண்ணைகளில் துயின்று முதியவர்கள் எழுந்து நோக்கினர். ஆசிரியர்களின் இல்லங்களில் அகன்ற திண்ணைகளில் பாடம் பயின்று கொண்டிருந்த சிறுவர்கள் திரும்பி நோக்கி அவளை அடையாளம் கண்டு கொண்டனர். 3 தர சந்திப்பில் பிரஹஸ்பதியின் ஆலயத்தில் ஆலய நடைத்திறப்புக்காக கணிகர்கள் கூடியிருந்தனர். பூசைகை நிகழ்த்தும் முதுகணிகர்கள் 3 ஆலயத்தின் காவலென அமைந்த சிறு தெய்வங்கள் ஒவ்வொன்றுக்கும் மலரும் நீரும் காட்டி நிறைவு செய்து வானுக்கு அனுப்பிவிட்டு பிரஹஸ்பதியின் மைய ஆலயக் கதவை திறந்தனர். கணிகர்கள் உரத்த குரலில் முக்காலமும் அறிந்தவரே, முதற்குருவே, நூலோரின் சொல்முதலே, வாழ்க என்று கூவி வாழ்த்தினர். குந்தி பிரஹஸ்பதியின் ஆலயத்தின் பெருமண்டபத்திற்கு முன்னால் சுவரோடு ஒட்டியிருந்த சின்னஞ்சிறு ஆலயத்தருகே தேரை நிறுத்தச் சொன்னாள். பார்க்கவி வெளியே இறங்கி நிற்க பாகன் படிகளை பொருத்தினான். குந்தி இறங்கி அந்தச் சிற்றாலயத்தின் அருகே சென்று நின்றாள். அவள் வருவதைக் கண்டு பிரஹஸ்பதியின் ஆலயத்திலிருந்து முதுகணிகர் கைகூப்பியபடி விரைந்து வந்தார். அவருடன் பிற கணிகர்களும் ஓடி வந்தனர். முதுகணிகர், எனக்கு முதுமை. இங்கே பெரும்பாலும் எவரும் வருவதில்லை. ஆகவே பொழுது விடிந்த பின்னரே திறந்து நீரும் மலரும் அளிப்பது வழக்கம். பேரரசி பொறுத்தருள வேண்டும் என்றபடி குனிந்து சிற்றாலயத்தின் கதவை திறந்தார். உள்ளே ஒருகையில் ஒருமை முத்திரையும் மறுகையில் அறிவுறுத்தும் முத்திரையுமாக சிறிய கற்சிலையாக அமர்ந்திருந்த தெய்வத்தை அவள் முன்னர் பார்த்ததில்லை. தெய்வச்சிலை போலன்றி மானுடர் போலவே தோன்றினார். முதுகணிகர் சிக்கி முக்கியை உரசி கற்பூரத்தை எரியச் செய்து கல்லகலை பொருத்தினார். சுடர்மணி அசையாமல் நின்றது. அந்த துயரம் நிறைந்த கண்களையே அவள் நோக்கிக் கொண்டிருந்தாள். பித்தனின் விழிகள் எனத் தோன்றியது. மீண்டும் அவ்விழிகளை நோக்கியபோது நெஞ்சு திடுக்கிட்டது. அவை அவளை உயிருள்ள விழிகளென நோக்கிக் கொண்டிருந்தன. முதுகணிகர் அவளிடம், கணிகர் குலத்து பெருந்தந்தை அஜபாகர் இவர். இவை அவர் விண்ணுலகில் சூடியுள்ள விழிகள். இவ்விழிகளை நோக்கலாகாது. அவை நம்மை பித்தாக்கிவிடும் என்றார். மலர்களை அஜபாகர் மேல் சூட்டியபடி முதுகணிகர் முதற்றாதை அஜபாகர் சந்திரகுலத்தின் அத்தனை நிகழ்வுகளையும் ஒன்றாகத் திரட்டி ஒரு களத்தில் அமைத்து முழுமை சித்திரத்தை அமைக்க முயன்றவர். சந்திரகுலப் பிரபாவம் என்னும் அந்நூல்தான் இன்றும் கணிகர்களின் முதல் நூல். ஃபால்குன மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவருக்கு பெருஞ்சுடரேற்றும் அன்னக்கொடையும் நிகழ்கின்றன என்றார்.
மாலையைச் சூட்டி தூபத்தையும் பற்ற வைத்துவிட்டு மாமன்னர் சந்தனு மண்ணிறைந்த நாளுக்கு மறுநாள் அஜபாகர் விண்புகுந்தார் எனப்படுகிறது. அவர் இறக்கும் முன் சொன்ன 4 வரிகளை கணிகநூலோர் ஆராய்ந்து அஜபாக ரகசியம், அஜபாக சித்தம், அஜபாக காமிகம் என்னும் 3 நூல்களாக்கினர் என்றார் முதுகணிகர். குந்தி என்ன வரிகள் அவை என்றாள். தர்மத்தின்மேல் விழைவின் கொடி ஏறிவிட்டது என்பது முதல் வரி. வெற்று விழைவு வீரியத்தை கோடைக்கால நதி போல மெலியச் செய்கிறது. ஆற்றலிழந்த விதைகளை மண் வதைக்கிறது. வடதிசையில் எரிவெண்மீன் உதித்திருக்கிறது ஆகியவை எஞ்சிய வரிகள் என்றார் முதுகணிகர். குந்தி பெருமூச்சு விட்டாள். சுடராட்டு காட்டலாமா என்றார் முதுகணிகர். குந்தி தலையசைத்ததும் 2 கணிகர்கள் வெண்கல மணியை அடிக்க அவர் சுடராட்டு காட்டினார். ஒளியில் அந்த முகம் சுழல்வது போல தோன்ற பார்க்கவி விழிதாழ்த்திக் கொண்டாள். கணிகர் கொண்டு வந்து வைத்த சுடரை குந்தி தொட்டு வணங்கினாள். பார்க்கவிக்கு அந்நெருப்பை நோக்கவே அச்சம் எழுந்தது. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.